திண்டுக்கல் திருச்சி சாலையில் உள்ள தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து. ஒரு குழந்தை உட்பட 7 பேர் பலியானதாக அதிர்ச்சி தகவல். திண்டுக்கல்லில் தீ விபத்து நடந்த மருத்துவமனையில் பலியான 7 பேரும் லிப்டில் ஏற்பட்ட புகை மூட்டத்தால் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல். மருத்துவமனையில் இருந்தவர்களில் 50 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக தீயணைப்புத்துறை தகவல். நோயாளிகள் அனைவரும் வேறு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தகவல். விபத்து நடந்த மருத்துவமனையில் இருந்து மீட்கப்பட்டவர்களில் 28 பேர் படுகாயம், 2 பேர் கவலைக்கிடம். வெவ்வேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் ஐ. பெரியசாமி நேரில் சந்தித்து ஆறுதல். கனமழை காரணமாக தூத்துக்குடி, விழுப்புரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு வெள்ளிக்கிழமை விடுமுறை. புதுச்சேரியில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளிக்கிழமை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் அறிவிப்பு. நெல்லை மாவட்டத்தில் பெய்த தொடர் கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீர். கேடிசி நகர், பர்கிட் மாநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தேங்கி நிற்கும் நீரால் மக்கள் அவதி. தென்காசியில் தொடர் கனமழையால் குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம், அருவி கரையோரம் இருந்த கடைகளில் தண்ணீர் புகுந்ததால் வியாபாரிகள் அவதி. சென்னை அருகே உள்ள செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவான 24 அடியில் 22 அடியை எட்டியது. ஏரிக்கு நீர்வரத்து 7000 கன அடியாக அதிகரிப்பு. அதிகாரிகள் அவசர ஆலோசனை. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி கோவில் பதாகை ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேற்றம். செங்குன்றம் செல்லும் சாலையில் போக்குவரத்திற்கு தடை. தொடர் மழையால் சென்னை அருகே மாங்காடு காவல் நிலையத்தை சூழ்ந்த மழைநீர். கழிவுநீரும் கலந்து ஓடுவதால் கடும் அவதி. பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 5000 கன அடியாக அதிகரிப்பு. 40க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கடலூர் மாவட்டத்தில் தொடரும் கனமழையால் வீராணம் ஏரியில் நீர் திறப்பு 2200 கன அடியாக உயர்வு. வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து வினாடிக்கு 3028 கன அடியாக உள்ள நிலையில் ஏரியின் பாதுகாப்பு கருதி நீர் வெளியேற்றம் அதிகரிப்பு. விழுப்புரம் மாவட்டம் தீடூர் அணையில் இருந்து 3150 கன அடி நீர் வெளியேற்றம். விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி மாநில கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சென்னை வேலுச்சேரி, ராம்நகர், விஜயநகர் பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தேங்கி நிற்கும் மழைநீர். வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள் தண்ணீரை வெளியேற்ற கோரிக்கை.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே தென்பெண்ணை ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட மின் ஊழியர். மின் ஊழியரை தேடும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். திருவண்ணாமலை சேரியந்தல் ஏரி நிரம்பி சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீர். வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை ராயப்பேட்டை பீட்டர் சாலையில் அந்தரத்தில் தொங்கிய ராட்சத கிரேன். கிரேனை பத்திரமாக தரைக்கு கொண்டு வந்த கட்டுமான ஊழியர்களால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. திருச்செந்தூரில் 70 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியதால் அதிர்ச்சி. வெளியே தென்பட்ட பாறைகள். தொடர் கனமழையால் திருப்பதி மலைப்பாதையில் சரிந்து விழுந்த பாறைகளால் பரபரப்பு. வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறையும். பரவலாக மிதமான மழையும் ஆங்காங்கே கனமழைக்கும் வாய்ப்பு என பாலச்சந்திரன் தகவல். வரும் 15ஆம் தேதி அந்தமான் கடலோர பகுதியை ஒட்டி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தகவல். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் என தகவல். அடுத்த வாரம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்ப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதற்கு முதல்வர் ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு. இந்திய ஜனநாயகத்தின் மீதான இந்த தாக்குதலை முழு பலத்துடன் எதிர்ப்போம் என ட்வீட். எதிர்வரும் டெல்லி மாநில தேர்தல் தொடர்பாக காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் ஆலோசனை. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. மசூதிகள் இருக்கும் இடத்தில் இந்து கோயில்கள் இருந்தது என கூறி புதிதாக தாக்கல் செய்யும் வழக்குகளை எந்த நீதிமன்றமும் விசாரிக்கக்கூடாது. முகலாயர் காலத்தில் இந்து கோயில்கள் இருந்தன என கூறும் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. கேரள மாநிலம் பாலக்காட்டில் சாலையில் நடந்து சென்ற மாணவிகள் மீது லாரி மோதியதில் 4 பேர் உயிரிழப்பு, ஒருவர் படுகாயம். சிமெண்ட் மூட்டை ஏற்றி வந்த லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் அதிர்ச்சி.
உலக செஸ் சாம்பியன்ஷிப் இறுதிச் சுற்றில் தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷ் வெற்றி. மிக குறைந்த வயதில் உலக சாம்பியனாகி வரலாறு படைத்தார். There it is. உலக செஸ் சாம்பியன்ஷிப் இறுதிச் சுற்றில் வென்ற குகேஷுக்கு தலைவர்கள் வாழ்த்து. பிரதமர் மோடி, முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, முன்னாள் வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் உள்ளிட்டோர் வாழ்த்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.